Good morning students. Now we discussed about 10th standard social science subject history lesson 3 World War II. Okay. Learning objectives of this lesson to acquaint ourselves about the political and economical developments after World War I which ultimately led to the World War II. To understand the course of the war in general, in particular to learn two main events which were turning point in the war, to know the effects of the Second World War, to understand the Holocaust and the mass killing of Jews in Nazi, to acquire knowledge about the international organization established after. Okay, the Tamil meaning of this paragraph, 10ஆம் வகுப்பு வரலாறில் பாடம் 3 இரண்டாம் உலகப்போர். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் உலக போருக்கு பின்னாடி அரசியல் பொருளாதார வளர்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது அதுவே எப்படி இரண்டாவது வேர்ல்டு வாருக்கு இட்டு சென்றது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இரண்டாவது உலக போருடைய போக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது அதில் வந்து திருப்பு முனையாய் அமைந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இரண்டாம் உலக போரினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதும், அடுத்தது ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிறது பேரழிவும், நாசிஸ் ஜெர்மனியில் யூதர்கள் வந்து பெரும் எண்ணிக்கையில் எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும், இரண்டாவது உலக போருக்கு பின்னாடி ஒரு பன்னாட்டு அமைப்பு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th century witnessed two wars which divided the world. அதாவது 20வது நூற்றாண்டு பாதியில் இந்த உலகத்தையே நிலைக்குலைய செய்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரும் போர்கள். இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய அளவில் லாஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்திச்சு. சரியா? வேர்ல்டு வார் 1 வாஸ் ஃபவுட் ஃப்ரம் 1914 to 18 and World War II began in 1939 and ended in 1945. ஓகேவா? இந்த ரெண்டு உலகப் போர்கள் அப்படின்னு நடந்துச்சு இல்லையா? முதல் உலகப் போர் அப்படிங்கிறது 1914 18 வரலும், இரண்டாவது உலகப் போர் அப்படிங்கிறது 1939 1945 வரலும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? While the world at large had experienced many wars, these two wars often referred to as world wars because of the extended areas of the conflict and the very high death toll of civilizations as well as armed components. Okay, அதாவது ரெண்டாவது உலக போர்கள் அப்படிங்கிறது உலகம் ஏற்கனவே நிறைய போர்களை வந்து சந்திச்சிருந்தாலும் இந்த உலக போர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலக போரில் தான் மோதல்கள் அப்படிங்கிறது நிறைய பகுதிகளில் வந்து பறந்து விரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த போரில் தான் உயிரிழந்து அந்த ஆயுதம் ஏந்தி போரிட்டவர்கள் அப்படிங்கிறதும் அதிகம், பொதுமக்களுடைய இறப்பு எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? போத் வார்ஸ் வேர் ஃபவுட் ஆன் செவரல் ஃப்ரண்ட்ஸ் அக்ராஸ் யூரோப், ஏசியா அண்டு ஆப்ரிக்கா. இந்த ரெண்டு போரும் ஐரோப்பா, ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா கண்டங்களில் பல முனைகள்லையும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? In both wars, the combined forces of Great Britain, France, Russia and United States fought against a war alliance led by Germany. இந்த ரெண்டு வார்லேயும் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச நாடுகளுடைய தலைமையில் ஒன்றா இணைஞ்சி யாருக்கு எதிராக போரிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்கு எதிராக வந்து போரிட்டாங்க. சரியா? ஜெர்மனி allies were Italy and Japan in the World War II. ஓகே, அதாவது மைய அச்சு நாடுகள் அப்படிங்கிறது எதிராக போரிட்டாங்க. ரெண்டாவது உலக போரில் ஜெர்மனியோடைய நட்பு நாடாக, அதாவது ஜெர்மனி பக்கம் எந்தெந்த நாடுகள் இருந்துச்சுன்னா இத்தாலியும் ஜப்பானும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Now we discuss about the causes and efforts of World War II. causes அப்படின்னா காரணங்கள், கோர்ஸ் அப்படின்னா அந்த போர் எப்படி நடந்துச்சுன்னு அதனுடைய போக்கு, எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்டிங்கில் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து we discussed about the causes of Second World War. ஓகே, இந்த causes, the deviations caused by World War I was of such magnitude that it was referred to as the Great War or the war to end all wars. அதாவது முதல் உலக போர் அப்படிங்கிறது மாபெரும் போர் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து போர்களையும் முடித்து வைக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். The belligerent nations, especially the allies, had no desire
for a second prolonged conflict, and this was main driving force behind their actions after the end of World War I. பகை நாடுகளில், அதாவது குறிப்பாக நேச நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், மீண்டும் ஒரு நீண்ட மோதலுக்கான எண்ணத்தை வந்து அவங்கக்கிட்ட கிடையாது. சரியா? இது வந்து முதல் உலக போருக்கு பின்னாடி இந்த நாடுகளுடைய செயல்பாடுகளை இயக்கும் சக்தியாக வந்து திகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். த இமிடியேட் அண்ட் பிரைமரி காஸ் ஆஃப் வேர்ல்டு வார் II was the aggressive military offense undertaken by a resurgent Germany and a force developing Japan. எழுச்சி பெற்ற ஜெர்மனி மேற்கொண்ட அந்த ஆக்கிரமிப்பு இராணுவ நடவடிக்கைகளும் ஜப்பானுடைய விரைவான வளர்ச்சியும் தான் இரண்டாவது உலகப் போருக்கு உடனடியான, அதே நேரத்தில் அடிப்படையான காரணங்களாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங், ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் இன் 1919. ஓகே, த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் எண்டிங் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் was signed in June 1919. முதல் உலக போருடைய முடிவில், அதாவது 1919ஆம் ஆண்டு ஜூனில் கையெழுத்தான வெர்சலைஸ் அப்படிங்கிற உடன்படிக்கையோடு முதல் உலக போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது. Among the main classes of the treaty, 3 in particular caused great resentment among the Germans. அதில் வந்து 3 முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த 3 ஜெர்மனியுடைய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜெர்மனி மக்கள் விரும்பாத 3 கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் அப் டெரிட்டோரிஸ் டு த வெஸ்ட், நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் பார்டர். ஜெர்மனி வந்து தனக்கு இருக்கக்கூடிய தனது நாட்டுடைய மேற்கு, வடக்கு, கிழக்கு அந்த எல்லை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகளை வந்து வேறு ஒரு நாட்டுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஜெர்மனி had to disarm and was allowed to retain only a very restricted armed force. ஜெர்மனி வந்து ஆயுத குறைப்புக்கு உள்ளாக்கப்பட்டு மிக குறைஞ்ச அளவில் படை வீரர்களை இருக்கக்கூடியது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டுச்சு. மூணாவது, as reparations for the war, Germany was expected to pay for the military and civil cost of the war to the allied nations. போரில் வந்து நேச நாடுகளுக்கு ஏற்பட்ட இந்த இராணுவ வீரர்கள், பொதுமக்களுடைய உயிருக்கு இழப்பீடாக ஜெர்மனி வந்து இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சரியா? இது 3 தான் ஜெர்மனி மக்களுடைய அதிருப்திக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, failure of the League of Nations. The treaty also set up the League of Nations on the initiative of President Woodrow Wilson of the United States. அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனுடைய முயற்சினால் பன்னாட்டு சங்கம் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? The League was expected to mediate between the countries and take action against the countries which included the military aggression. இந்த சங்கம் வந்து நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படும் போது நடுவராக இருந்து பிரச்சனையை வந்து தீர்க்கும் அப்படின்னும், இராணுவ ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. The popular moved forward the traditional isolationist approach and therefore the United States did not become a member of the League. ஆனால் இந்த சங்கத்தை ஏற்படுத்திய அமெரிக்கா அந்த நாட்டில் என்ன ஆகலை, நமக்கு உறுப்பினராக சேரவே கிடையாது. ஓகேவா? The other allied nations were also determined to maintain a non-interventionist attitude and in consequences the League remained in ineffectively international body. ஏன்னா போருக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய பொதுவான மனநிலை அப்படிங்கிறதே தனியாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய கொள்கைக்கு ஆதரவளிச்சிச்சு. அதனால் நேச நாடுகள் வந்து தலையிடா கொள்கை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அந்த மாதிரி உறுதியாக இருக்கிறனால இந்த பன்னாட்டு சங்கம் அப்படிங்கிறது ஒரு பயனற்ற சங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி. முதல் உலக போருக்கு பின்னாடி ஏற்பட்ட சிக்கல்களும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க ஜெர்மனியும் அப்படின்னு சொல்கிறாங்க. As mentioned above, the 3 main classes of the Treaty of Versailles, especially the impositions of penal repressions,
caused a great discontent in Germany. மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வெர்சலைஸ் உடன்படிக்கையின் மீது 3 சரத்துக்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதாவது போர் இழப்பீடு தொடர்பான அந்த சரத்து வந்து ஜெர்மனியை வந்து மிகப்பெரிய அதிருப்திக்கு வந்து ஆளாக்குச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. The problem which many countries faced in post-World War I decades led to the rise of extreme right-wing dictatorship in Italy. Mussolini, Italy leader is Mussolini, and Germany Hitler, and Spain Franco. Okay, இது வந்து முதல் உலக போருக்கு 10 ஆண்டுகளுக்குள்ள பல நாடுகள் வந்து எதிர்கொண்ட பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் முசோலினி, ஜெர்மனியில் ஹிட்லர், ஸ்பெயினில் ஃப்ராங்கோ இவங்கெல்லாம் தீவிர வலதுசாரி சர்வாதிகார ஆட்சி நடத்துறதுக்கு இட்டு சென்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. Germany experienced both high unemployment and severe inflation after the war, and its currency became particularly worthless. முதல் உலக போருக்கு பின்னாடி ஜெர்மனியில் வந்து பெரும் அளவிலான வேலை இல்லாத திண்டாட்டத்தையும் கடுமையான பணவீக்கத்தையும் அனுபவிக்க நேர்ந்துச்சு. சரியா. அதனால் காகித செலாவணி முழுமையாக வந்து மதிப்பிழந்தது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். There are several pictures of the 1920 when ordinary people had to carry money in wheelbarrows to buy bread. அதாவது சாதாரண மக்கள் ரொட்டி வாங்கிறதுக்காக வண்டி நிறைய பணத்தை வந்து எடுத்து செல்வது, அது மாதிரியான படங்கள். சரியா. அதை போஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1920 வந்து வெளியாச்சு. This was blamed on the war reparations which Germany was forced to pay through. In the final analysis, the demand for war reparations were moderated over several rounds of negotiations. பல சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஜெர்மனி வழங்க வேண்டிய அந்த போர் இழப்பீடு தொகை வந்து குறைக்கப்பட்டுச்சு. ஆனால் குறைஞ்சாலும் அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த துயரங்கள், சரியா, அதாவது கட்டாயமாக அந்த போர் இழப்பீடை வந்து நீங்கள் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. சரி. அதனால் அவங்க பெரும் துன்பத்துக்கு ஆளானாங்க ஜெர்மனி மக்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. ஜெர்மனியில் பெருமளவு வந்து அவமானப்படுத்திய கருத்தை பயன்படுத்தி அதாவது பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த வல்லமையான ஒரு பேச்சு திறன் உண்டு. சரியா. அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிறவர் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பயன்படுத்தி அவர் வந்து லீடராக வர முயற்சி பண்ணுவார். Gifted with great oratorical skills, he was able to sway the people by his impassionate speeches, promising a return to the glorious military past of Germany. அவர் தன்னுடைய பேச்சு திறமையால் உணர்ச்சிமிக்க பேச்சினாலேயும் ஜெர்மனி வந்து அதனுடைய இராணுவ புகழ்மிக்க முன்னைய காலத்துக்கே நான் வந்து உங்களைய கூட்டிகிட்டு போகிறேன், நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை என்னை லீடராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் அதை வந்து ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். சரியா. அதை மதுமக்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை பரப்புவார். He founded the National Socialist Party, generally known the Nazis. அதாவது வந்து தேசிய சமவாதிகள் கட்சி அப்படிங்கிற ஒன்றை யார், முசோலினி, இந்த ஹிட்லர் அப்படிங்கிறவர் நிறுவுவார். இந்த ஹிட்லர் நிறுவன அந்த நேஷ்னல் சோசியலிஸ்ட் கட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, தேசிய சமதர்மவாதிகள் கட்சி தான் நாசிக் கட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. ஓகேவா. The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority of the Germans as a pure Aryan race and a deep-seated hatred of the Jews. இவங்க வந்து 2 அடிப்படையான கருத்துக்கள் அடித்தளமாக கொண்டு ஹிட்லர் வந்து ஆதரவு திரட்டினார். ஒன்று வந்து ஜெர்மனியர் தான் சுத்தமான ஆரிய இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியும் அந்த இன உணர்வு மனப்பாங்கில் வந்து திரட்டினார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் யாரை வெறுத்தார்னா யூதர்கள் அப்படிங்கிறவங்கள வெறுக்க ஆரம்பித்தார். இது 2 தான் அவருடைய அடிப்படையான கருத்து. Hitler came to power in 1933 and ruled Germany till 1945. 1933 ஹிட்லர் ஜெர்மனியோடைய அதிபராக ஆட்சியில் வந்ததுலேருந்து 1945 வரலும் அவர் ஜெர்மனியை ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன் டைரக்ட் contravention of the clauses of Treaty of Versailles, Hitler began to rearm Germany.
வெர்சலைஸ் உடன்படிக்கையோட சரத்துகளுக்கு நேர் எதிராக என்ன பண்ணார்னா ஹிட்லர் ஜெர்மனியோடைய இராணுவத்தையும் ஆயுதங்களையும் அதிகரிக்க தொடங்கினார். The recruitment for the armed force and the manufacturing of ornaments and machineries for the army, navy, air force, which large amount of government spending resulted in an economic revival and solved the problem of unemployment in Germany. இவர் வந்து அந்த ஆயுதங்களை படைகள் அதிகரிக்க ஆரம்பித்தார் இல்லையா, அப்போ அந்த ஆயுதப்படைக்கு தேவையான ஆள் சேர்ப்பு, அரசாங்க செலவில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள், ஏனைய இயந்திரங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை அந்த மாதிரி நிறையா நிறுவினார். நிறுவும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற பிரச்சனை தீர்ந்து போய் எல்லாத்துக்கும் வேலை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால் இப்போ ஜெர்மனியோடைய பொருளாதாரம் புத்துயிர் பெற்றது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. Italy breaks with Britain and France in the work of Mussolini's invasion of Ethiopia resulted in better relationship between Italy and Germany. இந்த எழுச்சிமிக்க முசோலினி வந்து எத்தியோப்பியா படையெடுப்புனால இத்தாலியுடன் இருக்கக்கூடிய அந்த உறவினை பிரிட்டனும் பிரான்ஸும் என்ன பண்ணாங்கன்னா முறிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா. அந்த சமயத்தில் இத்தாலியும் ஜெர்மனியும் ஒன்றுக்கு ஒன்று நட்புறவு நாடுகளாக மாறுச்சு. அப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா முசோலினி அண்டு ஹிட்லர். ஓகேவா. In 1936, before Germany invaded the Rhineland, which was supposed to be demilitarized zone, Rome-Berlin axis had come into being. அதாவது ஹிட்லர் படை நீக்கம் செய்யப்பட்ட மண்டலமாக கருதப்பட்ட ரைன்லாண்ட் மீது 1936 வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் வந்து படையெடுத்தார். இத்தாலியும் ஜெர்மனியும் இணைஞ்சு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கிட்டாங்க. பின்னாடி வந்து அது கூட யார் இணைஞ்சிட்டாங்கன்னா ஜப்பான் அப்படிங்கிறதும் இணைஞ்சாங்க. ஓகேவா. Later with Japan joined this alliance, it become ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சஸ். ஓகேவா. அதாவது ஜெர்மனியும் இட்டாலி இணைஞ்சோடனே ரோம், பெர்லின் ஆக்சஸ்ன்னு இருந்துச்சு. ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஜப்பான் சேர்ந்தோடனே ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி அது பேர் மாற்றமாச்சு. இது எப்போ போட்டாங்கன்னா 1938. ஓகேவா. In 1938 ஹிட்லர் இன்வாட் ஆஸ்ட்ரியா அண்ட் செக்கோஸ்லேவியா. In 1938 அதாவது 1938 ஹிட்லர் என்ன பண்ணார், ஆஸ்ட்ரியா அண்டு செக்கோஸ்லேவியா மேலே படையெடுத்தார். ஓகேவா. Sudetenland in Czechoslovakia was German speaking and Hitler claimed that the German speaking people should be united in one nation. ஓகேவா. அதாவது செக்கோஸ்லேவியாவுடைய ஒரு பகுதியான ஸ்வீடனில் ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அப்போ ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிற இடம் ஜெர்மனியோட தான் இருக்கணும், அதெல்லாம் ஒரே நாடாக சேரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை யார் வச்சாங்கன்னா ஹிட்லர் அப்படிங்கிறவர் வச்சார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அலைஸ் அண்டு நான் இன்டர்வென்ஷன்ஸ். ஓகேவா. நேச நாடுகளும் தலையிடாத கொள்கைன்னு சொல்லுவோம். தேர் வேர் ஆல்சோ ஆக்ட் ஆஃப் அக்ரெஷன் பை இட்டாலி அண்டு ஜப்பான். இந்த சமயத்தில் இத்தாலியும் ஜப்பானும் என்ன பண்ணாங்கன்னா அக்ரெஷன் அப்படின்னா ஆக்கிரமிப்பு நடவடிக்கை, எல்லாம் ஒவ்வொரு நாடாக வந்து கைப்பற்றிக்கிறது, அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. இத்தாலி இன்வாட் எத்தியோப்பியா இன் 1935. இத்தாலி வந்து எத்தியோப்பியா மேலே படையெடுத்துச்சு. எப்போ 1935. ஓகேவா. அண்ட் அல்பேனியா இன் 1939. அல்பேனியா மேலே 1931 இத்தாலி வந்து படையெடுத்தாங்க. எம்பரர் ஹெய்லி செலாஸ்லி of Ethiopia appealed to the League of Nations but got no help. இந்த எத்தியோப்பியாவுடைய பேரரசர் அப்படிங்கிறவரே ஹெய்லி செலாஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு முறையில் போய் என்ன பண்ணார், கம்ப்ளைண்ட் பண்ணார். ஏன்னா என் நாட்டு மேலே இத்தாலி வந்து படையெடுத்து வந்திருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து உடனே தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் பட் ஹாட் நோ ஹெல்ப், ஆனால் அவருக்கு எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்காது. இன் த ஈஸ்ட் ஜப்பான் வாஸ் பர்சூயிங் இட்ஸ் பாலிசி ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன்ஸ். கிழக்கு பகுதிகளில் ஜப்பான் வந்து இராணுவ விரிவாக்க நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க. இன் 1931 ஜப்பான் இன்வாட் மஞ்சூரியா and in 1939 it invaded China and seized Beijing. அப்புறம் 1931 ஜப்பான் வந்து மஞ்சூரியா மீது படையெடுத்துச்சு. 1937 சீனாவை தாக்கி பெய்ஜிங்கை வந்து முற்றுகையிட்டாங்க. ஓகேவா.
All these were ignored by the Allies and the League of Nations was unable to take any actions. இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நேச நாடுகள் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் பன்னாட்டு சங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க மேலே மேற்கொள்ள முடியல. ஓகேவா? In spite of all these manifestations of military activity by Germany, Italy and Japan, Britain and France continue to be non-interventionist. இந்த மாதிரி தான் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் பிரிட்டனும் பிரான்ஸும் என்ன பண்ணல, அவங்களோட நடவடிக்கைகளை எதுவுமே தலையிடாமல் அமைதியாக இருந்துட்டாங்க. ஓகேவா? The mood in Britain was not in favoring of starting another war. அதாவது திரும்பவும் ஒரு சண்டைக்கு வந்து தயார் யார் இல்லை, பிரிட்டன் வந்து திரும்பவும் சண்டை போடக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க கிடையாது. Prime Minister Baldwin and Chamberlain did not feel justified in intervening in a region which was not officially in their sphere of interest. இதாவது பிரிட்டனுடைய பிரதமர் வந்து பால்டுவின் அண்ட் சாம்பர்லின் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பகுதிகளில் நலன்சார பகுதிகளில் நடைபெறும் நிகழ்வுகளை நாம் வந்து தலையிடக்கூடாது, நம்மளோட அதிகாரத்துக்கு இல்லாத ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா அதை போய் நாம் ஏன் என்னன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறது நியாயம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே என்ன பண்ணல, அந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்துட்டாங்க. The United States was totally indifferent to the outside world and was concerned with the rebuild of the economic after the Great Depression. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் தங்கள் நாட்டு பொருளாதார பெருமந்தத்தில் எப்படி தங்கள் நாட்டில் ஏற்பட்டக்கூடிய அந்த பொருளாதார நிலையை சீர் செய்கிறது அப்படிங்கிறதுல தான் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திச்சா ஒழிய உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையை பற்றியும் அவங்க கவலைப்பட கிடையாது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வேர்ல்டு வார் 2 ஆக்சஸ் வெஸ் அலைடு பவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஆக்சஸ் பவர் அண்டு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலைடு பவர்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுடைய வேர்ல்டு மேப்பில் இந்த மேப்பை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ மேப்பு பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸு, இங்கே நார்த் பசிபிக் ஓசன், ஹவாய் ஐலாண்ட்ஸ், அடுத்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோ, கனடா அண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா சவுத் பசிபிக் ஓசன், அடுத்தது பிரேசில், நார்த் அட்லாண்டிக் ஓசன்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம். ஓகேவா? அதுதான் வந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெதர்லாண்ட், பெல்ஜியம், ஃப்ரான்ஸ். அந்த ஏரோ வர பிளேஸ் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இட்டாலி. ஓகேவா? இட்டாலி எல்லாம் பார்த்துக்கோங்க. டென்மார்க், போலண்ட், அந்த ஸ்டார் வந்து மாஸ்கோ, ஜெர்மனி, ஹங்கேரி, ருமேனியா, பல்கேரியா அண்ட் கிரீஸ். ஓகே, கீழே வந்து இந்தியன் ஓசன், சைனா, யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத், ரஷ்யா அண்ட் ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இட்டாலி அண்டு ஹங்கேரி, ருமேனியா, ஓகேவா, ஜெர்மனி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பவர். க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலைடு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? உங்களுடைய வேர்ல்டு அவுட்லைன் மேப்பில் இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கோ டு த லெசன் மூனிச் பேக்ட். ஓகே, a further factors was that the Western powers and the Soviet Union distrusted each others. ஓகே, அதாவது முனிச் உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். சோவியத் ரஷ்யாவும் மேற்கத்திய நாடுகளும் ஒன்று மேலே ஒன்று நம்பிக்கை இல்லாமல் ஒரு பகை உணர்வோடு இருந்தாங்க. சரியா? அதிருப்தியான ஒரு நிலையில் இருந்தாங்க. In 1938, Prime Minister Chamberlain concluded the Munich Pact with Germany, which was a shameful acceptance of Germany's invasion of Czechoslovakia to annex German-speaking Sudetenland. அதாவது 1938 பிரிட்டனுடைய பிரதமர் சாம்பர்லின் அப்படிங்கிறவர் ஜெர்மனியோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு. அந்த உடன்படிக்கை தான் முனிச் பேக்ட், அதாவது முனிச் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செக்கோஸ்லோவியான் மீது படையெடுத்து அங்கே ஜெர்மனி மொழி பேசக்கூடிய பகுதி இருந்தது இல்லையா, சூடன்லேண்ட் அப்படிங்கிறத,
அது வந்து ஜெர்மனி தங்கூட இணைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறதா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சரியா? In 1939, the Soviet Union independently concluded a non-aggression pact with Germany. இருந்த போதிலும் 1931 சோவியத் யூனியன் ஜெர்மனியோட ஒருவர் மீது இன்னொருத்தர், அதாவது ஜெர்மனி மேலே சோவியத் ரஷ்யா படையெடுக்காது அப்படின்னும் சோவியத் மேலே ஜெர்மனி படையெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? The continued positively of the alliance and the reluctance to start building up their armies were also contributory cause of the extent scale of the World War II. ஆனால் நேச நாடுகளுடைய செயலற்ற இந்த தன்மை படைகளை பெருக்கிக் கொள்வதிலையும் அவங்களுடைய காட்டிய தயக்கமோ இரண்டாவது உலக போருக்கு வந்து காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Through Hitler gave an assurance in the Munich Pact that Germany would not attack any other countries. This was broken immediately. வேறு ஒரு நாட்டையும் நான் வந்து எப்போவுமே தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் வந்து அந்த முனிஷ் பேக்டில் என்ன பண்ணியிருந்தார், அந்த ஒப்பந்தத்தில் ஒரு கையெழுத்து கொடுத்துருந்தார். சரியா? ஆனால் அதை அவர் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணாமல் அதை வந்து மீறினார். ஓகேவா? இன் 1939 he invaded செக்கோஸ்லேவியா. அந்த ஒப்பந்தத்தை மீறி 1939 ஹிட்லர் வந்து செக்கோஸ்லேவியா மேலே படையெடுத்தார். போலண்ட் வாஸ் அட்டாக்டு நெக்ஸ்ட். அதை தொடர்ந்து போலந்து வந்து தாக்கப்பட்டுச்சு. அண்ட் திஸ் வாஸ் த ஃபைனல் ஆக்ட் விச் ரிசல்ட் இன் த டிக்ளரேஷன் ஆஃப் வார் பை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி. இந்த செயல் தான் வந்து பிரிட்டனுக்கு எதிராக, அதாவது ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் போர் பிரகடனம் செய்யறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லின் ரிசைனட் இன் 1940 and Winston Churchill, who had always warned about Hitler and his military ambitions, become the prime minister. பிரிட்டனுடைய பிரதமர் சாம்பர்லின் அப்படிங்கிறவர் 1940 பதவி விலகினார். ஹிட்லரை பற்றியும் அவருடைய இராணுவ நோக்கங்களையும் எப்போவுமே எச்சரிச்சுக்கிட்டு இருந்த வின்சென்ட் சர்ச்சில் அப்படிங்கிறவர் உடனே என்ன பண்ணார், பிரிட்டனுடைய பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டார். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முனிஷ் பேக்டில் சைன் பண்ணும்போது இருந்த ஃபோட்டோஸ். ஓகேவா? இதில் வந்து அடால்ஃப் ஹிட்லர், அடுத்தது சாம்பர்லின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மெயின் பர்சன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். Thank you students. Tomorrow we discussed about the continuation of this lesson. Thank you one and all. The lesson prepared by Rajamani Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrapalayam. Thank you.